ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். காவிரி நதிக்கரையில் கொள்ளிடம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க மணலில். அவங்க மணல்லையே ஸ்ரீரங்கம் கோவிலை எழுப்பி ரங்கநாதர் சிலையை உருவாக்கி தீர்த்தம் பிரசாதம் எல்லாமே மணல்லையே பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களையே ஒருத்தர் அந்த கோவிலோடைய பட்டர் சுவாமியாகவும் ஒருத்தர் ராமானுஜராகவும் அந்த மாதிரி ரோல்ஸ் ப்ளே பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக ராமானுஜரும் அவருடைய சீடர்களும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ராமானுஜர் ஒரு நிமிஷம் நின்று அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு சொல்லி ஆர்வமாக பார்க்குறாரு. அப்போ அந்த பசங்க பெருமாளுக்கு ஆராதனைலாம் முடிச்சுட்டு தீர்த்த பிரசாதம் கொடுக்கறதுக்காக ஜியா அப்படின்னு சொல்லி அவங்களில் ஒரு பையனையே கூப்பிடுறாங்க. அப்போது அந்த ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கிற குழந்தை முன்னாடி போய் நிற்காமல் ரியல் ராமானுஜரே போய் கையை நீட்டுறாரு அந்த பிரசாதத்துக்காக. அண்ட் அந்த குழந்தை கையால் அந்த மணல் பிரசாதத்தையும் வாங்கிக்கிறாரு. இதை பார்த்த ராமானுஜருடைய சீடர்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய மகான் குழந்தைங்களோட விளையாட்டை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ட் கேட்கவும் கேட்டுடுறாங்க ராமானுஜர்கிட்ட. அப்போ ராமானுஜர் சொல்கிறாரு, என்னோட கண்ணுக்கு இந்த குழந்தைங்க பண்ண அந்த சிலையே ரங்கநாதராக தான் தெரிகிறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரூ பக்தி இஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.